ஸோ 2021 இருந்து 24 வரைக்கும் இந்த இன்க்ளூசிவாக பண்ண வேண்டிய ஒரு அரசாங்கத்தை முன்னெடுத்து செல்வதில் திரு ஸ்டாலின் அவர்களுடைய அரசாங்கம் முதல் மாநிலமாக தமிழகத்தை தாண்டி ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே முதல் மாநிலமாக இருக்குங்கிறத வெறும் நான் சொன்ன இந்த GER ரேஷியோ வெறும் இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய உச்சபட்ச நிலை மட்டும் இல்லை, மகளிர்களை இன்க்ளூசிவ் பண்ணி ஒரு டெவலப்மெண்ட் நடக்குதா? ஏன்னா இன்றைக்கு இருக்க இந்த பொருளாதார உற்பத்தி தமிழ்நாட்டில் வெறும் ஒரு செக்டார்ல மட்டும் இல்லை, வெறும் அது வந்து ஆட்டோமொபைல் செக்டார் மட்டும் இல்லை ஃபினான்ஷியல் செக்டார் மட்டும் அப்படிங்கிறது இல்லை. தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தியையும் இருக்கக்கூடிய இந்த 27 லட்சம் கோடி ரூபாய்க்கு ஒரு மாநிலத்தினுடைய ஒட்டுமொத்த வருவாய் இருக்குது. அந்த வருவாயில் அதிகப்படியாக கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடியது பெண்களுடைய பங்கு வலிப்பு கிட்டத்தட்ட 49 விழுக்காடு இருக்குது. 49% ஆஃப் விமென் பாப்புலேஷன் ஆர் இன்டு திஸ் இன்க்ளூசிவான டெவலப்மெண்ட்ல இருக்கிறாங்க. ஸோ இன்றைக்கு மென்னுக்கு ஈக்குவலாக அந்த பேரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஈக்குவல் பேரிட்டி ஈக்குவலாக கொடுக்கப்பட்ட அந்த சம வாய்ப்பும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு படிநிலைகளில் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வாய்ப்புகளையுமே இன்றைக்கு தமிழக பெண்கள் மிக முக்கியமாக அதை பல சூழ்நிலைகள்ல அதை வந்து தங்களுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட பல்வேறு விடயங்களை பூர்த்தி செய்து அவர்கள் இன்றைக்கு ஒரு இன்க்ளூசிவான குரோத்துக்குள்ள வந்திருக்கிறாங்க. அவர்களை அடக்கி ஒடுக்கி வச்சிருந்த பல்வேறு 200 ஆண்டு காலத்துக்கான வரலாறுகளை உடைத்தெறிந்து இன்றைக்கு தமிழக மக்களினுடைய பெண்களினுடைய பார்ட்டிசிபேஷன் இருக்கிறதுனால மட்டும்தான் இந்த இரட்டை ஃபிகர் 11.19% ஆஃப் GSDP growthல இருக்கிறதுக்கு பெண்களுடைய பங்களிப்பு முக்கியம். அந்த பெண்களுடைய பங்களிப்புக்கு மிக முக்கிய காரணியாக இருப்பது தமிழ்நாட்டில் கொடுத்திருக்கக்கூடிய ஒவ்வொரு சலுகைன்னு சொல்ல முடியாது, ஒவ்வொரு பெண்களுக்கான உரிமைகள்